நாம் எடுத்துக்கொண்டது தொலைத்தொடர்பு சாதனத்திலே மிக முக்கியமான மொபைல் தான் நினைக்கிறேன், கைபேசி, தொலைபேசி, இது இன்றைய காலகட்டத்திலே இன்றியமையாத ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரையிலே அந்த காலத்திலே தொலைத்தொடர்பு என்று சொன்னால் ரியாத்தில் இருந்த நேரத்திலே அதை எடுப்பதே கஷ்டமாக இருந்தது. தொலைத்தொடர்புக்காக விண்ணப்பித்தால் 3 வருஷத்துக்கு பிறகுதான் தொலைத்தொடர்பு கிடைக்கும். அப்படியான கஷ்டத்திலே இருந்தோம். இப்போது இந்த தொலைத்தொடர்பு சாதனம் சிறுவர்கள் முதல்ல பெரியவர்கள் வரையிலே எல்லாருடைய கையிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தொலைத்தொடர்பு சாதனம் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதிகமான தீமைகளும் அதை அமைத்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக சிறார்களை பொறுத்தளவிலே, பள்ளி சிறுவர்களை பொறுத்தளவிலே, மற்ற இளைஞர்களை பொறுத்தளவிலே இது மிகவும் எதிர்மாறான விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் கல்வியை விட்டு இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிறார்கள் நேரத்தை வீணாக்கி இரவிலும் நேரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேப்பரில் பார்த்தேன், ஜப்பானிலே பிள்ளைகள் தொலைத்தொடர் சாதனத்தை 10 மணிக்கு பெற்றார்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இது பிள்ளைகளை கல்வியை பண்ணியிருக்கிறது. எனவே நன்மைகள் இருந்தாலும் தீமைகளை அமைத்துக் கொள்வதாக எல்லா பேரண்ட்ஸ்களும் இதை கவனமாக பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.